Asmin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bouquet Gift Hamper. Order now, all India delivery. www.asminsweets.com. திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலைக்குட்பட்ட புதூர் நாடு அருகே நடுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சாம்பசிவம். இவரது மனைவி சின்ன காளி. கூலி தொழிலாளியான இவர்களுக்கு காளீஸ்வரி, கீதா என 2 மகள்கள் இருக்கிறார்கள். 2 மகள்களும் திருமணமாகி சென்றுவிட்டனர். சாம்பசிவம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். இதனால் சின்ன காளி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி சின்ன காளி தனது வீட்டின் அருகே உள்ள விவசாய நிலத்தில் அரை நிர்வாணமாகவும் தலையில் படுகாயத்துடனும் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அருகில் பூ, கர்ச்சீஃப் கிடந்ததையும் தடயவியல் நிபுணர்கள் கைப்பற்றினர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பத்தூர் தாலுகா போலீசார் மர்ம மரணமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்போதுதான் தனியாக வசித்து வந்த சின்ன காளிக்கும் அதே பகுதியை சேர்ந்த இன்னொரு நபருக்கும் நட்பு இருப்பதும் அவருடன் நெருங்கி பழகியதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சின்ன காளியின் ஆண் நண்பரை நைய புடைத்த போதும் விசாரணையில் துப்பு துலங்கவில்லை. ஆனால் சின்ன காளியின் மகள் கீதாவோ, நல்லா விசாரிங்க சார், எங்க அம்மா அரை நிர்வாணத்தோடு கிடந்தாங்க, நிச்சயமா அவன்தான் ஏதோ செஞ்சுட்டு கொலை பண்ணி இருக்கணும் என உறுதியாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார். போலீசாரும் அந்த நபரை பிடித்து மீண்டும் மீண்டும் நைய புடைத்தும் விசாரணை முடிவுக்கு வரவில்லை. இந்த நிலையில்தான் டிசம்பர் 10ஆம் தேதி இரவு நடந்த படுகொலையில் 4 நாட்களுக்கு பிறகு மர்மம் விலகியது. அதாவது சின்ன காளியின் 2வது மகள் கீதாவின் கணவர் சிதம்பரத்தின் உடலில் இருந்த காயங்கள் மீது விசாரணை காக்கிகளின் பார்வை பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் அந்த காயத்துக்கான காரணத்தை கீதாவிடமும் கீதாவின் கணவர் சிதம்பரத்திடமும் தனித்தனியாக விசாரிக்க மாற்றி மாற்றி சொல்ல போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார்கள். டிசம்பர் 10ஆம் தேதி நடந்தது இதுதான். அம்மா அம்மா என பதற்றத்தோடு ஓடிவந்த மகள் கீதா தனது கணவரை காணவில்லை என கூறியுள்ளார். மருமகன் சிதம்பரம் அருகில் உள்ள விவசாய நிலத்திற்குள் சென்றிருப்பார் என கூறியுள்ளார் அம்மா சின்ன காளி. வாங்க போய் தேடலாமா என அழைத்து சென்றுள்ளார் மகள் கீதா. மாமியாரின் வருகைக்காக கொலை வெறியோடு மருமகன் சிதம்பரம் காத்துக் கொண்டிருந்தான் என்பது தெரியாமல் தனது செல்ல மகளோடு நம்பிச் சென்றிருக்கிறார் சின்ன காளி. அங்கு சென்றதும் மூவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியுள்ளது. சின்ன காளியும் சிதம்பரமும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தனர். இந்த நிலையில்தான் ஆக்ரோஷம் அடைந்த கீதா தனது தாய் சின்ன காளியை கணவனோடு சேர்ந்து தாக்கியதோடு அவரது கையை பிடித்து மடக்கிக் கொண்டுள்ளார். அப்போது சிதம்பரம் கல்லை எடுத்து மாமியார் சின்ன காளியின் தலையில் ஆவேசமாக தாக்கியுள்ளார். இதனால் மயக்கமடைந்த சின்ன காளி ரத்தம் சொட்ட சொட்ட கீழே சுருண்டு விழுந்துள்ளார். பின்னர் இருவரும் உயிர் போகும் வரை அங்கேயே இருந்துவிட்டு கொலையை சின்ன காளியின் ஆண் நண்பர் செய்தது போல சித்தரித்திருக்கிறார்கள். அதற்காகவே பூ, கர்ச்சீஃபை போட்டு வைத்திருக்கிறார்கள். அதாவது சின்ன காளியும் அவரது காதலனும் ஒன்றாக இருக்கும் போது அவர்களுக்குள் நடந்த வாக்குவாதத்தில் சின்ன காளியின் ஆண் நண்பர் கொலை செய்தது போல செட்டிங் செய்திருக்கிறார்கள். ஆனால் விசாரணையில் கொலை நடந்த அன்று சின்ன காளியின் நண்பர் ஆம்பூரில் இருந்தது தெரிய வந்தது. மேலும் சின்ன காளியின் மருமகன் உடம்பில் இருந்த காயங்கள், கீதா முன்னுக்கு பின் கொடுத்த வாக்கு மூலத்தால் இந்த கொலையின் மர்மம் விலகியுள்ளது. இவ்வளவு திட்டம் போட்டு பெற்ற தாயையை மகளும் மருமகனும் தலையில் கல்லால் அடித்து படுகொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பின்னணி காரணமாக முதற்கட்ட விசாரணையில் கூறப்படுவது இதுதான். ஜவ்வாது மலைப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பயன்படுத்தி வரும் நிலங்களை வன உரிமை சட்டத்தின் கீழ் மலைவாழ் மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வரும் நிலங்களுக்கு பட்டா கொடுப்பதாக அறிந்து சின்ன காளிக்கு 6 ஏக்கர் நிலத்தை தனது பெயரில் எழுதி வைக்கும்படி 2வது மகள் கீதா கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கீதா பெயரில் ஏற்கனவே 1.5 ஏக்கர் நிலத்தை எழுதி வைத்திருக்கும் நிலையில் மீண்டும் நிலத்தை எழுதி வைக்க மறுத்துள்ளார் சின்ன காளி.
இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நான் செத்தாதான் உனக்கு சொத்து என்று ஆவேசமாக கூறியுள்ளார் சின்ன காளி. ஓ அப்படியா, நீ செத்தாதான் எனக்கு சொத்தா? அப்போ நீ செத்து போ என்று பெற்ற தாயையை கொலை செய்ய கீதா தனது கணவருடன் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கிறார். இதனால் சில தினங்களுக்கு முன்பு உன் மருமகன் எங்கேயோ போயிருக்காரு, வா போய் தேடி பார்க்கலாம் என கூறி நடுக்குப்பம் பகுதியில் உள்ள வீட்டின் அருகே உள்ள காற்றுக்குள் அழைத்துச் சென்று கீதா தனது தாய் சின்ன காளியை கணவருடன் சேர்ந்து கல்லால் தலையில் அடித்து படுகொலை செய்திருக்கிறார். பிறகு எதுவுமே தெரியாதது போல வீட்டுக்கு சென்ற சிதம்பரம் விடியற்காலை வேலைக்கு சென்றுள்ளார். பின்னர் சின்ன காளி இறந்துவிட்டார் என்று காலையில் அக்கம் பக்கத்தினர் பார்க்கும் வரை அமைதி காத்து எதுவும் தெரியாதது போல எங்க அம்மா எங்க, எங்க அம்மா எங்க என்று அருகில் உள்ளவர்களிடம் கேட்டு கீதா கதறி எழுது நாடகமாடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கீதாவும் சிதம்பரமும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் கீதாவையும் ஆண்கள் மத்திய சிறையில் சிதம்பரத்தையும் அடைத்தனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். தாய் இறந்துவிட்டால் சொத்தை நாமே எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து தாயை கொலை செய்துவிட்டு ஆண் நண்பர் கொன்றதாக நாடகமாடிய மகள் மற்றும் மருமகன் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் திருநாவுக்கரசு. Aswin Sweets and Snacks Christmas Collection 2025 Nuts Collection Christmas Bouquet Gift Hamper. Order now, all India delivery. www.aswinsweets.com. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.